பிள்ளையை தன் மடியிலே வைத்துக்கொண்டு பால் கொடுத்து வளர்க்கிறாள். அப்படி பால் கொடுக்கும்போது இன்னும் சில விஷயங்களை கூட அந்த பிள்ளைக்கு நினைவு வந்த பிறகு அவளுக்கு தெரிவிக்க ஆரம்பித்தாள். மகனே, கவனமா கேளுப்பா. தேவன் 6 நாட்களிலே இந்த அற்புதமான சிருஷ்டியை சிருஷ்டித்தார். 6 நாட்களில் சிருஷ்டி எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததற்கு பிறகு தம்முடைய பணிகளை எல்லாம் பூர்த்தி செய்து 7வது நாளிலே ஓய்வெடுத்துக் கொண்டார். ஆதாம் ஏவாள் என்கின்றதான முதல் மனிதனையும் அவனுக்கு ஏற்ற துணையையும் தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்து தேவனுடைய சகவாசத்துக்கும் தேவனுடைய சந்நிதிக்கும் தேவன் அருளிச் செய்த திருப்திக்கும் சந்தோஷத்துக்கும் தூரமாகி போனார்கள். அவர்களுக்கு காயின் என்ற மகன் பிறந்தான். தொடர்ந்து ஆபேல் என்ற இன்னொரு மகனும் பிறந்தான். அவர்கள் இருவருமே தேவ சந்நிதிக்கு தங்கள் காணிக்கைகளை ஒரு முறை கொண்டு வந்தார்கள். ஆபேல் ரொம்ப நல்ல பையன், அற்புதமான மனதையுடையவன், தேவனிடத்தில் மிகுந்த பயபக்தியுடையவன். அவன் கொண்டு வந்த காணிக்கையை தேவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். காயின் அப்படிப்பட்டவன் அல்ல, அவர் பாவியானவனாக இருந்தபோதும் கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை கொடுத்தால் தேவன் சந்தோஷப்படுவார் என்ற எண்ணத்தோடு தேவனிடத்துக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அதை தெரிந்து கொண்ட காயின் ஆபேலின் மீது பகையை வளர்த்து கொண்டான். ஆபேல் கொடுத்த காணிக்கையை மாத்திரம் தேவன் அங்கீகரித்து விட்டார், ஆனால் என்னுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. அது ஏன் என்று திடீரென்று ஆபேலுக்கு விரோதமாய் நின்று அவனை கொன்று போட்டு விட்டான். ஆபேல் இறந்து போனான். ஆபேல் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்த காயின் நினைத்தான் தான் செய்த பாவம் யாருக்கும் தெரியாதென்று. ஏனென்றால் ஆபேலை கொன்றது மட்டுமல்லாது அவனை புதைத்தும் விட்டான். ஆனால் தேவன் பார்த்தார். காயினை தேவன் சிட்சித்தார். காயின் செய்த அந்த பாவத்தினாலே தேசத்தில் சுற்றி அலைகிறவராய் ஆக வேண்டியிருந்தது. பாவம் செய்தால் தேவன் பார்ப்பார். பாவம் செய்கிறவர்களை தேவன் கட்டாயம் சிட்சிப்பார் மகனே. இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த மகனை அவள் வளர்த்தாள். இப்படி மனிதன் பாவத்தை அதிகமாக செய்து கொண்டிருந்த போது தேவன் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு நாள் சிட்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். மனிதனை சிருஷ்டித்ததற்காக தேவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். இந்த பூமியிலே இந்த பாவியான மனிதர்கள் இனி பிழைப்பது வேஸ்ட் என்று முடிவெடுத்த தேவன் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் நிக்கிரகம் பண்ணிவிட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று தேவன் முடிவெடுத்து விட்டார். ஆனால் இந்த பூமியிலே அப்பொழுது இருந்தவர்களிலே ஒரே ஒரு மனிதன், அவன் பெயர் நோவா. நீதியுள்ளவனாக வாழ்ந்தான் மகனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எவ்வளவு பாவம் நிறைந்தவர்களாயிருந்தாலும் கூட நீதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்றால் கட்டாயம் தேவன் உனக்கு அந்த பலனை தருவார். நோவா தேவனோடே கூட நடந்தவன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருந்தவன், தேவனுக்கும் தேவனுடைய சந்நிதிக்கும் மதிப்பு கொடுத்தான். எனவே நீதியாக வாழ்ந்தான். அதன் பலனாக தேவன் ஒரு முடிவெடுத்தார். பூமியிலே பாவம் செய்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நிகிரகம் பண்ண போகிறேன். ஆனால் நோவாவையும் நோவாவினுடைய மனைவியையும் 3 மகன்களையும் மருமகள்களையும் அந்த நீதிமானுடைய நீதியின் அடிப்படையில் அவன் காப்பாற்றுவேன் என்று முடிவெடுக்கின்றார். எனவே அந்த நோவாவினிடத்திலே தேவன் சொன்னார், நோவா, பயங்கரமான ஜலப்பிரளயம் வரப்போகிறது. இந்த பூமி முழுவதும் அந்த பிரளயத்தினாலே அழிக்கப்படவிருக்கின்றது. ஆனால் நீ உத்தமமாய் நீதியாய் வாழ்வதனாலே, நீயும் உன் குடும்பத்தாரும் என்னை விசுவாசிப்பதனாலே நீ ஒரு பேழையை உருவாக்கு. அந்த பயங்கர ஜலப்பிரளயம் வருகிற போது நீ அந்த புழைக்குள் இருந்து விடு. அந்த பேழைக்குள் பிரவேசிக்கிற உங்கள் எல்லோரையும் நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னார் மகனே. தேவன் சொன்ன பிரகாரமே அவர்கள் பேழையை உருவாக்கினார்கள். ஜலப்பிரளயம் வரப்போகிறது. பேழைக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். அந்த பெருவெள்ளத்திலிருந்து நோவாவின் குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. பாவம் செய்த மற்ற எல்லோருமே அழிக்கப்பட்டார்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட பிறகு, தேவன் அவர்களை காப்பாற்றின பிறகு, நோவா தப்பு பண்ணிட்டான் மகனே. நோவா நீதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் குடிக்க ஆரம்பித்து விட்டான். அது நம்மமே, அவ்வளவு நீதியா வாழ்ந்தவர் குடிச்சிட்டாரா? ஆமா மகனே, காரியத்தின் துவக்கத்தை விட காரியத்தின் முடிவு நல்லது. ஆனால் நோவாவின் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியிலும் நன்றாகத்தான் தொடர்ந்தான். ஆனால் கடைசியில் வருகிற போதோ நோவா
திராட்சரசத்தை குடித்து பயங்கரமாய் குடித்து நிர்வாணமாக விழுகிற நிலைமைக்கு ஆளாகிவிட்டான். அதன் பிறகு தேவன் நோவாவின் வம்சத்தை அவர் ஆசீர்வதித்தார். ஜனங்கள் பெருகினார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் தீர்மானம் எடுக்கிறார்கள். அது என்னவென்றால், வானளாவ ஒரு பெரிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அப்படி தீர்மானம் எடுத்து அதை கட்டுவதற்கும் ஆரம்பித்தார்கள். அப்படி கட்டுவது தேவனுடைய சித்தமா இல்லையா கண்டுகொள்ளவில்லை. அந்த கட்டிடத்திலே தேவனுடைய கரம் இருக்கிறதா? இல்லை. பிறகு ஏன் அதை கட்டினார்கள் என்றால், பெருமைக்காக, பெயர் புகழுக்காக அவர்கள் அதை கட்டினார். எதுவா இருந்தாலும் நம்ம பெயர் புகழுக்காக நம்ம எதையாவது செஞ்சோன்னா, மகனே, தேவன் என்ன செய்வார் மம்மி? அன்று தேவன் இறங்கி வந்தார். அவர்கள் பெயருக்காக, புகழுக்காக, தேவனுடைய சகாயமின்றி, தேவனுடைய ஆலோசனையின்றி, தேவனுடைய சித்தத்தை உணராதபடி வானளாவ ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்த போது தேவன் மேலிருந்து இறங்கி வந்தார். அவர்கள் செய்த அந்த பணியை தேவன் நிறுத்தி போட்டார், தாறுமாறாக்கி போட்டுவிட்டார். அவர்கள் எதை ஆரம்பித்தார்களோ அதை அவர்களால் தொடர முடியவில்லை. பாதியிலே நிறுத்த வேண்டி வந்துவிட்டது. தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக யாராக இருந்தாலும், எதை செய்தாலும், எந்த பணியை செய்தாலும் வளர முடியாது மகனே, வளர முடியாது. அன்று பாபேல் கோபுரம் கட்டி முடிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், தேவனுடைய சித்தத்தை அறியாமல் அந்த ஜனங்கள் தங்கள் பெருமைக்காக எதையோ சாதிக்க வேண்டும் என்று முயன்றார்கள். ஆனால் தேவன் அவர்கள் முயற்சி எல்லாவற்றையும் தாறுமாறாக்கி போட்டுவிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு மம்மி? அவர்கள் பாஷைகள் எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டன. அங்கிருந்த அந்த பிரஜைகள் உலகத்தின் எல்லா திக்குகளிலும் சிதறி போனார்கள். இந்த பூமியிலே இருக்கின்றோம் அல்லவா, அது அந்த இடத்தில் இருந்தான். அவர்கள் சிதறுண்டு போய் இந்த பூமி எங்கும் திக்கெட்டிலும் அவர்கள் பிரிந்து போனார்கள். அதற்கு பிறகு தேவன் ஒரு நிர்ணயம் எடுத்தார். அதென்னவென்றால், பாவியான மனிதன் தான் செய்த பாவங்களினாலே என்னை விட்டு விலகி போய்விட்டான். இப்படி விலகி போன மனிதனை, மனித இனத்தை மறுபடியும் என் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு எனக்கென்று ஒரு ஜனம் அவசியம். நான் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு குடும்பம் எனக்கு தேவை என்று தேவன் ஒரு முடிவெடுத்தவராக, ஆகாயத்து சூரிய சந்திரனை, நட்சத்திரங்களை பூஜிக்கிற, அதாவது சிருஷ்டியை பூஜிக்கிற ஒரு குடும்பத்தை தேவன் கவனித்தார். அந்த குடும்பத்தை தேவன் அழைத்தார். அந்த குடும்பத்தில் அதன் எஜமானன் யார் என்றால் ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். நீ இருக்கின்ற உன் இடத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு நீ பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்படு என்று தேவன் அழைத்தார். மம்மி, அப்படி அழைச்சப்போ அந்த ஆபிரகாம் தாத்தா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா மம்மி? எஸ், ஒத்துக்கொண்டான். தேவன் அழைத்த போது அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டும், தான் இருந்த அந்த பட்டணத்தை விட்டும் பிரிந்து, தன்னுடைய இனத்தாரையும் விட்டு பிரிந்து, தன் மனைவியோடு கூட, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், இந்த பூமியிலே இருக்கிற எல்லா ஜாதிகளையும் உன் மூலமாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் அருளிய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல மகனே, ஆபிரகாமிடத்தில் இன்னொரு காரியத்தையும் சொன்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமே, உன்னுடைய ஜனங்கள், உனக்கு பின்வரும் சந்ததி, அவர்கள் அறியாத ஒரு தேசத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். அந்த தேசத்தில் அவர்கள் 400 வருடங்களுக்கு மேலாக இருப்பார்கள். ஆனால் ஆபிரகாமே, அதற்கு பிறகு அவர்கள் எல்லோரையும் நான் திரும்பவும் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அப்படின்னா மம்மி, இப்போ ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த தாத்தாவை தேவன் பெரிய ஜனமா மாத்திட்டாரா? ஆமா மகனே, ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் பிள்ளைங்க இல்ல. பிள்ளையை தருவேன் என்று தேவன் சொன்னபோது அந்த வாக்கை நம்பி இவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப உடனே ஏன் மம்மி பிள்ளைங்க பிறக்கல மகனே? அதுக்கு டைம் ஆச்சு. எவ்வளவு டைம் ஆச்சு மம்மி? 25 வருடங்கள் ஆனது. தேவன் தருவேன் என்று சொன்ன குமாரனை, வாக்குத்தத்தத்தின் புத்திரனை தருவதற்கு 25 ஆண்டுகள் ஆனது. அப்படின்னா அதுவரைக்கும் அந்த ஆபிரகாம் தாத்தாவும், அப்புறம் அவருடைய
மனைவியான அந்த சாரா பாட்டியும் பொறுமையா வெயிட் பண்ணாங்க மகனே. விசுவாசம் என்றாலே வெயிட்டிங் வித்தவுட் worrying. விசுவாசம் என்றாலே கவலையின்றி காத்திருப்பது. நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? விசுவாசம் என்றால் கவலைப்படாமல் காத்திருப்பது. அவங்க காத்திருந்தாங்க மகனே. தேவன் சொன்னபடியே செய்தார். தருவேன் என்ற வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். அந்த ஈசாக்குக்கும் கூட அநேக நாட்கள் பிள்ளைகள் இல்லை. பிள்ளை இல்லாத தன் மனைவிக்காக ஈசாக்கு பிரார்த்தனை செய்தான். ஆண்டவரே, எனக்கும் என் மனைவிக்கும் பிள்ளைங்க இல்லையா என்று ஜெபித்து விண்ணப்பித்தான். அவன் விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். கேட்டு ஈசாக்கு இரட்டை குழந்தைகளை கொடுத்தார். அவர்கள் ஒருவன் யாக்கோபு, இன்னொருவன் ஏசா. இந்த யாக்கோபுங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மகனே? என்ன மம்மி? எத்தன். பேருக்கேத்த மாதிரி தான் அவனும் வாழ்ந்தான். எத்தனா ஏமாற்றுக்காரனா இருந்தான். தன் தந்தையை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான், மாமாவையும் ஏமாற்றினான். ஆனால் அந்த ஏமாற்றுக்கார எத்தன் ஒரு நாளிலே மனம் திரும்பினான். என்னாச்சு மம்மி? ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்தார். அந்த ஏமாற்றுக்காரனின் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார். அந்நாளிலே யாக்கோபு ஒத்துக்கொண்டான். ஐயோ, நான் எத்தன் தான் ஆண்டவரே என்று அறிக்கை செய்தார். அந்நாளிலே தேவன் அந்த ஏமாற்றுக்காரனை மாற்றிவிட்டார். இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அந்த யாக்கோபுக்கு 12 பேர் பிள்ளைகள். 12 பிள்ளைகள்ல 11 பேர் ஒரு மாதிரி இருப்பாருங்க. ஒரு பிள்ளை மாத்திரம் வேற மாதிரி இருப்பான். அந்த ஒரு பிள்ளையின் பெயர் என்னவென்றால் யோசேப்பு. யோசேப்பு மிகவும் அற்புதமானவன், மிகவும் அழகானவன், மிகுந்தாவிக்குரியவன். யாக்கோபுக்கு அந்த யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும் மகனே. ஏன் மம்மி அப்படி? நல்ல பையன்ல. அது மாத்திரம் இல்ல, எல்லாரை விட கடைசி பையன். அது மாத்திரம் இல்லாம யாக்கோபின் பேச்சை கேட்கிறவன் அல்லவா. அதனால யாக்கோபு அந்த யோசேப்பை ரொம்ப ரொம்ப அன்பு கூர்ந்தான். அப்புறம் என்ன நடந்தது? யாக்கோபு யோசேப்பை அப்படி அதிகமா அன்பு செலுத்துறதுனால மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் பொறாம வந்துருச்சு. பொறாமையில கோபப்பட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க மம்மி? யோசேப்பை அநியாயமா விற்று போட்டுட்டாங்க மகனே. யாருக்கு வித்தாங்க? எகிப்தின் வணிகர்களுக்கு ஒரு அடிமையா அவனோட அண்ணன்மாரே வித்து போட்டுட்டாங்கப்பா. அப்ப யோசேப்புக்கு என்னாச்சு? யோசேப்பு ஒரு அடிமையா விற்கப்பட்டதற்கு அப்புறம் எகிப்து தேசத்துல போத்திபார் அப்படிங்கிறவருடைய வீட்டுல வேலைக்கு சேர்த்து கொள்ளப்பட்டான். அவன் ஒரு காலத்துல ராஜகுமாரன் மாதிரி வளர்ந்த பிள்ளை. பலவருன்னு அங்கேயெல்லாம் தரிச்சிருந்தவன். அன்புள்ள அப்பா கிட்ட இருந்து இன்னும் தன்னுடைய எல்லா சந்தோஷத்திலிருந்தும் அன்னைக்கு யோசேப்பு பிரித்து கொண்டு போகப்பட்டான். ஆனா மகனே, யோசேப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான், ரொம்ப சிரமப்பட்டான். ஆனா தேவனை மாத்திரம் விட்டு விடவே இல்லை. யோசேப்போட கூட தேவன் இருந்தார்பா. அழகானவன் இல்லையாமானே. அதனால அவன் ரொம்ப சோதிக்கப்பட்டான். அந்த எகிப்து தேசத்துல பார்வோன் அப்படிங்கிற சக்கரவர்த்தி கிட்ட சேனாதிபதி மாதிரி இருந்த போத்திபார் என்பவனுடைய மனைவி அவனை ரொம்ப ரொம்ப சோதிச்சான். தன்னோடு பாவம் பண்ண சொன்னான். யோசேப்பு பாவம் பண்ணிட்டேனா மம்மி? செய்யல மகனே. ஏன்னா அவன் தேவனுக்கு பயந்தவன் அல்லவா மகனே. இவ்வளவு பொல்லாப்பான காரியத்தை என் தேவனுக்கு எதிராக என்னால் எப்படி செய்ய முடியும்? மாட்டேன் என்று திட்டவட்டமாய் சொல்லிவிட்டான். தான் நீதியாய் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார் மம்மி? அவனை அந்த எகிப்து தேசத்தையே ஆளுகை செய்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தி கொண்டு போனார். அந்த எகிப்திலே பஞ்சம் வந்தபோது அந்த எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் பஞ்சத்திலே சாகாதபடிக்கு யோசேப்பு தான் அவங்க எல்லாரையும் காப்பாத்தினான். யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பிறகு, அவன் ஸ்திரப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய தகப்பனை அவன் மறந்து போகல மகனே. தன் தந்தையும் தன் வீட்டாரையும் அவன் மறக்கவில்லை. தன்னோட டாடிக்கு செய்தி அனுப்பினா, டாடி இங்க வந்துருங்க, வந்து ஏன் கூட இருங்க என்று தன் தகப்பனுக்கு செய்தி அனுப்பினான். தந்தையான யாக்கோபு தன்னுடைய குமாரர்களையும் தன் மருமகள்களையும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாம் சேர்த்து மொத்தமா 70 பேர் மகனே. அந்த 70 பேரையும் யாக்கோபு அழைத்து கொண்டு யோசேப்பு இருந்த எகிப்து தேசத்துக்கு வந்து விட்டான். யோசேப்பு அவங்க எல்லாரையும் எங்க தங்க வச்சான் தெரியுமா? எங்க தங்க வச்சான் மம்மி? தேசத்திலேயே மேன்மையான ஒரு இடத்துல தன்னுடைய தகப்பனையும் தன் வீட்டார் எல்லாரையும் அங்க தங்க வச்சான். யோசேப்பு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யாக்கோபின் சந்ததிக்கு எந்த கஷ்டமும் வரல மகனே.
யாக்கோபு மரித்து போன கொஞ்ச காலத்துல, சில வருஷங்களில யோசேப்பும் கூட இறந்து போனான். எப்போ யோசேப்பு இறந்து போனானோ, அப்படி யோசேப்பு இறந்ததற்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்து தேசத்தை ஆளுகை செய்வதற்காக வந்தான். நான் சொன்னேன் அல்லவா, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணினார் என்று. உன்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சந்ததியார் அவர்கள் அறியாத ஒரு தேசத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள். அங்கே 400 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பார்கள். அதற்கு பிறகு நான் அவர்களை வாக்கு பண்ணின பூமிக்கு அழைத்துக் கொண்டு வருவேன் என்று தேவன் ஆபிரகாமிடம் சொல்லியிருந்தார் அல்லவா? அம்மா மம்மி, அதை நீங்க சொன்னீங்கல்ல? அம்மா மகன், அப்படி சொன்னபடியே யாக்கோபினுடைய சந்ததியை எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக தேவன் மாற்றினார். அப்படி அளவுக்கு அதிகமாக அவர்கள் பலுகி பெருகிய போது யோசேப்பினுடைய பெருமையை, யோசேப்பு சேவித்த தேவனுடைய வல்லமையை அறியாதிருந்த ஒரு துன்மார்க்கமுள்ள ராஜா வந்து அங்கே ஆளுகை செய்து ஆரம்பித்தான். அப்படி அந்த ராஜா என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சான் மம்மே? இஸ்ரவேல் பிரஜைகளை பயங்கரமாய் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். யோசேப்பை அறிந்திருந்த ராஜா இருந்தபோது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே மேன்மையானவைகளை எல்லாம் அனுபவித்தார்கள். யோசேப்பை அறியாத அந்த ராஜா வந்தபோதோ அதே தேசத்திலே அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக மாறிப்போனாங்க மகனே. பேச்சு உரிமை கிடையாது, வழிபாட்டு உரிமை கிடையாது. இந்த பார்வோனால் கொடுக்கப்பட்ட சுமைக்கிற வேலையை தாங்க முடியாமல் அவர்கள் பயங்கரமான தொல்லைகளுக்கு ஆளாகி எகிப்து தேசத்துல அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். அப்படி எத்தனை காலம் வாழ்ந்தாங்க மம்மி? 400 வருடங்களுக்கு மேலாக சுமைக்கிற வேலை செய்து, வேலை செஞ்சாலே உள்ளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பயங்கர சூழல், நிம்மதி இல்லாமல், சௌக்கியம் இல்லாமல், சுகம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற பயங்கர நிலைமை. அது மாத்திரமல்ல மகனே, அந்த துன்மார்க்கனான பார்வோன் இன்னும் என்னெல்லாம் செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான் மம்மி? அந்த யாக்கோபின் சந்ததியார் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் அல்லவா? அந்த இஸ்ரவேலர்கள் வளராதபடி, பலுகி பெருகாதபடி அந்த இஸ்ரவேலர்களிலே ஆண் குழந்தைகள் பிறந்தா அவ்வளவுதான், அதை கொன்றுவிடு அப்படின்னு கட்டளையை பிறப்பித்து விட்டான். முதல்ல மருத்துவச்சிகளுக்கு கட்டளையிட்டான், ஆனா அவங்க கொல்லல. அதுக்கப்புறம் எகிப்தின் ஜனங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டு விட்டான். இஸ்ரவேலர்களிலே அல்லது எபிரேயர்களிலே ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்றால் அவைகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தான். அப்புறம் அப்படி கொலை பண்ணாங்களா மம்மி? ஆமா மகனே, ஆண் குழந்தைகள் எல்லாம் பிறந்த நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். எபிரேய குடும்பத்தில் ஆண் குழந்தைகள் பிறந்தா உடனே அதை கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தேவன் ஒரு ஏழை குடும்பத்தை தெரிந்து கொண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தாலே கொலை செய்து விடுங்கள் என்ற பார்வோனின் கட்டளை இருந்தபோது அந்த தேசத்திலே குடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைகள், ஆண்டவரே எங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தைய வேண்டாம் அப்படின்னு ஜெபித்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தை பிறந்தா மகனே. ஆண்டவரே, ஆண் குழந்தை வேண்டான்னு சொன்ன ஆண் குழந்தைய ஏன் கொடுத்தீங்க? இந்த குழந்தைய எப்படி எங்களால் உயிர் படைக்க வைக்க முடியும் என்று அதன் தாயும் தந்தையும் தவிச்சாங்க மகனே. அப்புறம் என்ன செஞ்சாங்க மம்மி? அந்த குழந்தைய வளர்க்க முடிகிற அளவுக்கு வளர்த்தாங்க மகனே. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய வளர்க்க முடியாம ஒரு நாணற்பட்டி செய்து அந்த குழந்தைய வச்சு தேவனிடத்துல அர்ப்பணிச்சிட்டாங்க மகனே. அப்புறம் என்னாச்சு மம்மே? தேவன் அந்த பிள்ளையின் மீது ஒரு பெரிய எண்ணத்தை வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அந்த எகிப்து தேசத்தில் துடித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லவா? அவர்களை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு இரட்சகனை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். அந்த இரட்சகனின் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவன் தாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி
எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த நம்முடைய ஜனங்கள் எல்லோரையும் அங்கிருந்து விடுவிப்பதற்கு ஒரு அற்புதமான மனிதனை இந்த உலகிற்கு தேவன் கொண்டு வந்தார். அந்த பிள்ளைதான் அந்த நாணர் பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தை அதுக்கப்புறம் என்னாச்சு மம்மி? அந்த தாய் தொடர்ந்து வளர்க்க முடியாமல் நாணர் பெட்டியில் அந்த குழந்தையை வைத்து நைல் நதியில நாணல் பெட்டியோடு அந்த குழந்தையை விட்டபோது பார்வோனுடைய குமாரத்தை ஸ்நானம் செய்ய அங்கே வந்திருந்தாள். அவள் வந்தபோது இந்த நாணர் பெட்டியை கவனிக்கிறாள். அது என்ன பெட்டி என்று அவள் திறந்து பார்த்தபோது அந்த நாணர் பெட்டியிலே அழுது கொண்டு மிகவும் அழகான ஒரு குழந்தையை கவனிக்கிறாள். அப்புறம் என்னாச்சு மம்மி? பார்வோன் ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருந்ததாலே அவருடைய மகளே அந்த குழந்தையை கொன்று விட்டாளா? இல்ல மகனே, கொல்லல்ல. அப்புறம் என்ன செஞ்சா? அந்த பார்வோனின் குமாரத்துக்கோ பிள்ளைங்க இல்ல. நாணர் பெட்டியில கண்டுபிடிச்ச பிள்ளையோ ரொம்ப ரொம்ப அழகா இருந்தான். அதனால அந்த அழகான குழந்தை அந்த சமயத்துல அழுது கொண்டிருந்ததை பார்த்த வேளையில பார்வனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை தான் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அப்படின்னா அந்த குழந்தைய பார்வனுடைய குமாரத்தை அவங்களே வளர்த்தாங்களா மம்மி? அது மட்டும் இல்ல, அந்த குழந்தையோட அக்கா, அவளோட பேர் மிரியாம், அவ வேக வேகமா ஓடி பார்வோன் குமாரத்தின் அண்டிலே போய், அம்மா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு, பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு ஒரு தாதியை நான் கூட்டிட்டு வரட்டுமா என்று கேட்டபோது கூட்டிட்டு வா என்று சொன்னாள். அவளும் போய் அந்த குழந்தையுடைய அம்மாவையே கூட்டிட்டு வந்துட்டா. இதம்மா அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கிற தாதி இவங்க தான் என்றபோது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை மறுபடியும் பெற்ற தாயிடமே கொடுத்து எனக்காக இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், பால் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பெற்ற தாயிடமே மறுபடியும் அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டாள். எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களிலே ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவற்றை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டானோ, கொலையும் செய்தானோ, என் வார்த்தைக்கு எதிர்பேச்சு இருக்காது என்று ஆணையிட்டானோ, அப்படிப்பட்ட ஆணையிட்ட அந்த பார்வோனுக்கு தேவன் ஒரு ஆணையிட்டார். என்னவென்று தெரியுமா? என்னுடைய ஜனங்களை உன்னுடைய கரத்திலிருந்து நான் விடுவிப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி வாக்கு கொடுத்த பிரகாரமே நான் என் ஜனங்களை விடுவிப்பேன். விடுவிப்பதற்காகவே நான் தெரிந்து கொண்ட ஒருவனை அனுப்பி வைப்பேன். எபிரேயரில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று நீ கட்டளையிட்டிருக்கிறாய். நான் இடுகிற கட்டளையை கவனி. உன்னை, உன்னுடைய ராஜ்யத்தை எதிர்ப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் நான் ஒருவனை அனுப்பப் போகிறேன். அவன் வந்து உன்னுடைய வீட்டிலேயே வளரும்படியாக செய்வேன். அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு கற்பித்த ஆவிக்குரிய பாடங்கள் அவனை பெரிய தலைவனாக்கியது. நாமும் ஊட்டி வளர்க்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் என்னவென்பதை சொல்லி வளர்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கண்டபடி சபிப்பதோ, நீ உருப்பட மாட்டடா, உன் லைஃப் அவ்வளவுதான், இந்த வார்த்தைகளை விட்டு விடுவோம். அன்போடு வளர்க்க வேண்டும், ஜெபத்தோடு வளர்க்க வேண்டும். தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள் அடிப்படையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆம் என்கிறவர்கள் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை தந்தை தங்கள் பெற்ற பிள்ளையை அவர்கள் எவ்வளவு அற்புதமான தலைவனை அவர்கள் அன்போடு கூட, ஜெபத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட வளர்த்தார்கள். அந்த வளர்ப்பு எவ்விதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. அதே போல ஆண்டவரே, இந்நாட்களில் தாயாய் தகப்பனாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே மக்கள் பயபக்தியோடு கூட நாங்கள் வளர்ப்போம் என்றால், ஆண்டவரே வரப்போகிற சந்ததியினருக்கு இவர்களே இன்னொரு மோசேவாக வரக்கூடும், இன்னொரு யோசேப்பாக வரக்கூடும், இன்னொரு எஸ்தராக வரக்கூடும்.
ஆண்டவரே, இன்னொரு அன்னாளை போல அவர்கள் வரக்கூடும், இன்னொரு மரியாளை போல வரக்கூடும். உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு இவர்கள் காண்பிக்கப் போகிறார். அப்படி எங்கள் பிள்ளைகளை வளர்க்கிற கிருபையையும் அப்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் அருளிச் செய்து நீர் அருளுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் காத்துக்கொள்வதற்கும் ஆண்டவரே, எங்களை சுற்றி ஜெப வேலி அடைத்துக் கொண்டு பிள்ளைகளையும் காக்க வேண்டும், குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும், அருளப்பட்டிருக்கிற பொறுப்புகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் உமக்கு மகிமையாகவும் மாற வேண்டும். அப்பேற்பட்ட அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.